ஜெபத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னா, ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவரோடு உறவாடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறோம், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைவு கொள்கிறோம், ஆண்டவரோடு கூட ரகசியங்களை பேசுகிறோம், ஆண்டவரத்தில் பிறருக்காய் பரிந்து பேசுகிறோம். அன்பு கூறுவதற்கு அது பிரயோஜனமான நேரமாக இருக்குது. எத்தனை கருவி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் so many things are there. நிறைய விஷயங்கள் ஜபத்தில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முழு இசை கச்சேரியை ஜபமாக நம்ம வச்சோம்னா நம்முடைய ஜபம் ரொம்ப வலிமையானதாக இருக்கும். அதனால தான் டெய்லியும் 1 மணி நேரமாக ஜபம் பண்ணணும்னு சொல்லி நான் எங்கள் சர்ச்சில் வலியுறுத்துறது உண்டு. 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியலன்னா உங்கள் 1 மணி நேரத்தை 3 டைமாக பிரிச்சுக்கோங்க. காலைல ஒரு 20 நிமிஷம், மத்தியானம் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம், இல்லை காலைல ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம். இப்படி எப்படி ஆகிலும் 1 மணி நேரம் அவரை இந்த மாதிரியான காரியங்களை செய்யும்போது உங்கள் ஜெப வாழ்க்கை வலிமையுள்ளதாக இருக்கும். உங்கள் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உண்மையாலுமே முழு திருப்தியோடு காணப்படுவீங்க. குறிப்பாக 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஒன்று நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம். 2வது துதித்தல், ஆண்டவரை புகழ்தல். 3வது அவரை ஆராதித்தல். 3த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தல் அப்படின்னா அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேணும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நன்றி இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எல்லா நாளும் கிருபை, எல்லா நாளும் நம்ம நடத்திட்டு வராரு. அதை எப்போ செய்வோம்? ஜெபத்தில் தான் செய்ய முடியும். அதனால தான் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ நீங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென். அப்போது அதை செய்யும்போது கர்த்தருடைய கிருபை, சமாதானம் நம்ம நிரப்புகிறது. 2வது அவரை நாம் புகழ வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். அது என்ன செய்கிறது என்றால் அவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் போது துதி நமக்குள் பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, அவர் பெரியவராக இருக்கிறார். நாம் அதை சொல்லும்போது பெரியவராக இருக்கிற அவர் நமக்கு பெரியவராக தென்படுவார். அப்போ நம்முடைய விசுவாசம் பலப்படும். ஸோ ஸ்தோத்திரமும் துதியும் சேர்ந்தா செம்மையான காம்பினேஷன். உங்கள் மனசுலையும் சரி, உங்கள் உள்ளத்துலையும் விசுவாசம் கெத்தாக வளரும். அல்லேலூயா. விசுவாசம் வளர 2த்தையும் செய்யுங்க. 3வது ஆராதனை. அது என்னன்னா அவரோடு கூட உறவாடுகிற நேரம், சம்பாஷிக்கிற நேரம், சஞ்சரிக்கிற நேரம், அவர்கிட்ட உங்கள் அன்பை பரிமாறுகிற நேரம், அவர் தம்முடைய பாரத்தையும் அன்பையும் உங்களுக்கு கொடுக்குற நேரம். அப்போ தான் அவர் சத்தத்தை கேட்பீங்க. 3வது இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்த கிளாஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, விண்ணப்பம், இன்னும் மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிங்க. உங்கள் ஜப கச்சேரி ஜே நடக்கட்டும். ஜெபியுங்கள், ஜெயமெடுங்கள். எப்போதும் எப்போதும் எப்போதும். ஆமென். காட் பிளஸ் யூ.